வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் குடும்பத்தை கெடுத்துட்டீங்க, என் வருமானத்தை பறிச்சிட்டிங்க, என்னைய அசிங்கப்படுத்திட்டீங்க. இதெல்லாம் போட்டோம் கடைசியில் என் வாழ்க்கையை அழிச்சிட்டிங்க. இதுக்கெல்லாம் முக்கிய பங்கு உங்கள் எல்லாத்துக்கும் இருக்குது. பரவாயில்ல, எல்லோரும் கூடயும் போராடணும். நல்லது பண்ணுறவனுக்கு குடும்பம் இருக்கக்கூடாது, நல்லது பண்ணாதவங்களுக்கு குடும்பமே இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறேன். நான் நல்லது பண்ணுறேன், எனக்கு குடும்பம் இல்லை. ஓகே, எனிவே குடும்பம் இல்லைன்றத இப்போ சண்டையாக போய்கிட்டு இருக்கு மக்களே. நம்ம கரண்ட்டுக்காக பேசக்கூடாதுல்ல, உண்மையை சொல்லணும். உண்மையை மட்டும் பேசி உண்மைக்காக மட்டும் வீடியோ போட்டு உண்மையை மட்டும் பேசக்கூடிய ஒரு உத்தம வில்லன், உத்தம நண்பன், உத்தம புத்திரன் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் உருட்டு உலக நாயகி, உலக நாயகி, உலக அழகி, நம்ம டிக்டாக் உலகின் பேரழகி, டிக்டாக் ஃபேமஸ் அவங்க இன்றைக்கி வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு வீடியோ போடலாட்டி அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாயிருல. அதனால் அவங்களுக்காக இந்த வீடியோ ஷார்ட்டாக முடிச்சலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு, ஏதாச்சு அப்போலாம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சேனல் எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி கொண்டு போகணும், எப்படி வியூஸ் கொண்டாடணும், எப்படி சப்ஸ்கிரைபர் ஏற்றணும், எப்படி ஆர்பிஎம் ஏற்றணும், எப்படி சிபிஎம் ஏற்றணும், எப்படி மானிட்டேஷன் பண்ணணும், எப்படி வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், எப்படி காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த எனக்கு முடியல மக்களே. உங்களுக்கு தெரியும், எப்படி தெரியும்? அக்கா இதான் சூப்பர் செக் பண்ணால் சிபிஎம் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் காசு வராதுன்னு சொல்கிறது பொய், சுத்தமான பொய். அம்மியில் ஆட்டின சுத்தமான உருட்டு மாதிரி சுத்தமான பொய். அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் நிறைய காசு கொடுங்க, அக்காவுக்கு நிறைய பணம் கொடுங்க, நிறைய சூப்பர் சேட் பண்ணுங்கள், அக்கா வாழ்க்கை தரத்தை உயர்த்துங்க. எங்கள் அக்கா பாவம். ப்ளீஸ் மக்களே, உங்கள் கையில் இருக்க பணத்தை சூப்பர் சேட் மூலமாக கொடுத்து உதவுங்க மக்களே. ப்ளீஸ் மக்களே, நீங்கள் அப்படி பண்ணதான் மக்களே அவங்களுக்கு இப்போ 4 லட்சம் எடுக்கிறவங்க ஒரு 6 லட்சம் 7 லட்சம் எடுப்பாங்க. நீங்கள் ப்ளீஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி எங்கள் மாமாவுக்கும் சப்போர்ட் பண்ணணும், எங்கள் அக்காவுக்கும் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் அவங்க இன்னும் மேலே 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 போவாங்க. அவங்களோட எய்மை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாம் உதவி பண்ணணும் மக்களே. ஏன்னா இங்கே எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. உலகத்துலேயே கஷ்டப்படுறவன் தான் பெரிய ஆளாக இருக்கணும்னா ஊரில் இருக்க கொத்தனார், சித்தாள், நிம்தாள் இவங்க தான் மிக பெரிய ஆளாக இருக்கணும். ஏன்னா எங்கள் அப்பா கொத்தனார், எங்கள் அம்மா சித்தாள் வேலை பார்த்துருக்காங்க. எங்கள் அப்பா வீடு கட்டினார், வீடு கட்டிக்கிட்டே இருந்தார். எங்கள் வீடு இல்லை, வேலைக்கு போனவங்க வீடை. எங்கள் வீடு அப்படியே தான் இருக்குது. இதே சொல்ல வரேன்னா, உழைத்து முன்னேறக்கூடிய மக்கள் வேர்ல்டுலே ரொம்ப கம்மி. உழைப்புலேருந்து எடுத்து முன்னேறக்கூடிய மக்கள் கொஞ்சம் மீடியம். ஆனால் உழைப்பை திருடக்கூடிய மக்கள் தான் உண்மைக்கே இங்கே இருக்காங்க. அவங்க இங்கே தான் இருப்பாங்க. ஏன்னா அப்படி தான் நம்மளாம் டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் உதவி பண்ணுறீங்க, உதவி பண்ணிகிட்டே இருங்க, தப்பே கிடையாது. பட் யாருக்கு உதவி பண்ணுறோம், எதுக்கு உதவி பண்ணுறோம், அந்த காசு எங்கே போகுதுன்ற விஷயத்த தயவு செய்து மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம எப்போயாச்சும் ஒரு தடவை இந்த அறையின் 307 கடவுள்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. எப்போயாச்சும் ஆளே இல்லாத ஒரு காட்டுக்குள்ளே போய் அமைதியாக உட்காந்துருக்கீங்களா? ஏன்டா உட்காரணும், பைத்தியமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது மக்களே. நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக காலையிலேருந்து ஃபுல்லாக ஒர்க்கு, ஒரு ப்ரொமோ கட் பண்ணோம். சுமி அவங்களோட இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. கூடிய சீக்கிரம் அந்த இன்டர்வியூ ஃபுல் வீடியோ நம்ம இதில் வரும், பாருங்கள். இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு தேவை. உங்களுக்கு நான் ஏதாவது என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன், என்னால் முடிஞ்சதை தான். என் கேமரா இருக்குது, சிஸ்டர் இருக்குது, எடிட் பண்ணி உங்களுக்கு தரேன், உங்கள் சேனல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி எடிட் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி இயன்றவங்களுக்கு செய்வோம்,
இயன்றதை செய்வோம் இல்லாதவர்களுக்கே அப்படின்னு கேப்டன் எனக்கு பிடிச்சவர் விஜயகாந்த். அவர் அடிக்கடி சொல்லுவார். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு பிடிக்கும், எங்கள் அப்பாவுக்கும் பிடிக்கும். இதை ஏன் சொல்ல வரேன்னா, இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே அப்படின்ற வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும். இயன்றதை செய்யுங்க, இல்லாதவங்க யாருன்னு பார்த்து செய்யுங்க. எனக்கு செய்யுங்க நான் சொல்ல வரல மக்களே, நான் அப்படி சொல்ல வரல. செய்தல் எப்பயுமே வந்து ரொம்ப நல்லது. யாருக்கு செய்கிறோன்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் செய்யுங்க, சிக்கா மாமாவுக்கும் அக்காவுக்கும் செய்யுங்க. ஏன்னா அவங்க உண்மைக்கே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா எனக்கு 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 சம்பளமே கொடுக்க முடியல அவங்களால. அப்போ அந்தளவுக்கு கஷ்டப்படுறாங்க. எனக்கு சம்பளம் கொடுக்குறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கா, இவனுக்கு போய் இனத்தை கொடுத்தோம் அப்படின்றது கஷ்டமாக இருக்கான்னு சத்தியமாக தெரியல. ஏன்னா வந்து பிச்சு பிச்சு கொடுக்குறாங்க. ஒருவேளை நம்ம கெஞ்சணும், அக்கா ப்ளீஸ்க்கா சம்பளம் கொடுங்கக்கா, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்களா, இல்லை என்கிட்டருந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல மக்களே. நம்ம என்ன மக்களே, நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், அது நல்லதுக்கா கெட்டதுக்கான யோசிச்சா பண்ணோம், பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அதை டிசைட் பண்ணுறது தான் நான் பண்ணுறது கெட்டது அப்படின்னு. அந்த மாதிரி தான் அவங்களுக்கு அட்மினாக இருந்தேன். எவ்வளோ விஷயங்கள் இழந்திருக்கேன். எவ்வளோ பேர் வந்து என்னை வேணான்னு ஒதுக்கியிருக்காங்க. ஏன் என்ன ஃபீல்டுலேயே வந்து நீங்கள் அவங்களுக்கு அட்மினாக இருக்கீங்க, உங்களுக்கு அவங்க தான் முக்கியம், நீங்கள் வந்து அப்போ நீங்கள் டயத்துக்கு வந்து ஃபோட்டோ எடுக்க மாட்டீங்க, டயத்துக்கு வீடியோ எடுக்க மாட்டீங்க, உங்களுக்கு நீங்கள் வந்து வேறு சைடு போயிட்டீங்க, அதனால் வந்து நாங்கள் ஆர்டர் வேலை கொடுத்துட்டோம் அப்படிலாம் போனவங்க இருக்காங்க. இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு எனக்கு எவ்வளோ வெட்டிங்கை வந்து நிறைய ஆர்டர் வரும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணது எல்லாமே இவங்க தான் மோஸ்ட்லி. சரி ஓகே, இவங்களுக்கு நம்ம அட்மினாக இருக்கோம், உங்களை வச்சு நிறைய பேர் நம்மளுக்கு அட்மினாக வருவாங்க அப்படின்றதெல்லாம் நினச்சதில்லை. இப்போ நம்ம உண்மைக்கே ஹெல்ப் பண்ணுறோம். ஏன் உதவி தேவைப்படுறவங்க கண்டிப்பாக என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுறாங்க, இன்னமும் கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யூடியூப் தான் நம்மளுக்கு எல்லாமே அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம போகும்போது நம்ம அதற்காக என்னென்ன முயற்சி எடுக்கிறோன்றது தான் முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த முயற்சி நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருப்போம். ரெண்டாவது வந்து அவங்க ஆர்பிஎம் சிபிஎம்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் வந்து நீங்கள் போடுற அமௌண்ட் எல்லாமே அவங்களுக்கு அப்படியே போகும் மக்களே. இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 ரூபா போட்டிங்கன்னா 8 ரூபா என்னமோ பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அமௌண்ட்டாக ஏறிடும். அதெல்லாம் அவங்க பொய் சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து இந்த வீடியோவில் வந்து எதுக்கு இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பேசுகிறேன் அப்படின்னா, நம்ம நிறைய விஷயத்தை இழந்துட்டோம். நான் இன்னமும் இழக்க தயாராக தான் இருக்கேன். பட் வந்து நான் இழந்துட்டேன், அதனால அவன் தோற்றுட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் தோற்க மாட்டேன். ஏன்னா நான் தோக்குறவன் கிடையாது, ஜெயிக்கிறவனை டிஸ்பிளே ஆகும். ஃபுல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவாக, அதாவது காமெடியாக எடுத்துக்கோங்க, எதையும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. இவங்க டபுள் மீனிங் பேசுகிறத கண்டிப்பாக வந்து நம்ம குறைக்க முடியாது, பேட் வேர்ட்ஸ் பேசுகிறதையும் தடுக்க முடியாது. ஆனால் போராடலாம். போராட்டம் ஒன்று மட்டுமே நம்மளோட கையில் இருக்க ஒரு ஆயுதம். அந்த போராட்டத்தை நான் நிறுத்த போகிறது கிடையாது. சுமி அக்காவுக்கு வந்து வாழ்க்கை அமைச்சு கொடுக்காம விட மாட்டேன் மக்களே. நீங்கள் சொல்லலாம், டேய் இந்த மாறாய்களை பைத்தியக்கார நினச்சிக்கிட்டு இருக்க. இல்லை மக்களே, நானும் உங்களை மாதிரி தான் சேர்ந்து வீடியோ போட்டுக்கிருக்கேன். நானும் உங்களை மாதிரி தான் எல்லா விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் உங்களில் ஒருவன், நான் அவங்களில் ஒருவன் கிடையாது, உங்களில் ஒருவன். உங்களுக்கு ஒன்றுனா ஓடோடி வருபவன். சரிங்களா? அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஈவினிங் லைவில் பார்ப்போம். பாய்.